வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்த விம்ச சர்க்கா, சர்க்கமானது 27, சுமாலிவதா, அதாவது அஷ்ட வசுக்கள். அந்த வசூலில் சாவித்ரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணாராம், அரக்கனாகப்பட்ட சுமாலியை வதம் செய்தாராம் என்கின்ற என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 26வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன ஹனுமத் சபையர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூச்சந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாக वन्दे वाल्मीकिकोकिलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। श्री सीतालक्ष्मण वरदशत्रुघ्न हनुमत् समेत श्री रामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः। ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 27, சுமாலிவதா, அஷ்ட வசுக்களில் அஷ்டம்னா 8 பேர். அதில் வசுவாக இருக்கக்கூடிய சாவித்ரன் அப்படின்றவர் அரக்கனாகப்பட்ட சுமாலியை வதம் செய்தாராம். கைலாசம் லங்கையத்வாதா தசக்ரீவ ச ராவணः ஆசசாத மகாதேஜ இந்திரலோகம் நிசாசரः. இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்கிறார், ரொம்பவும் பேராற்றல் கொண்ட இந்த அரக்கனாகப்பட்ட மகா பாவியான ராவணன் இருக்கானே, அவன் கைலாச மலையை கடந்து தன்னுடைய படை வீரர்களோடு மற்றும் வாகனங்களோட இந்திரலோகத்தை போய் சென்றடைந்தான்றாமா. தஸ்ய ராட்சச சைன்யஸ்ய சமந்தாது பயாஸ்யதः தேவலோகம் யயௌ சப்தோ மத்தியமானார்ன ஓபமஹா
ஸ்ருத்வா தூ ராவணம் பிராப்தம் இந்திரசலித ஆசனாத் அப்ரவே தத்ர தான் தேவான் சர்வானேவ சமாகதான். இந்த மாதிரி இந்த அரக்கன் இருக்கானே ராவணன், அவனுடைய படைகளானது இந்திரலோகத்தை 4 புறமும் சூழ்ந்து கொண்டு சென்றபோது எப்படி இருந்து தெரியுமா பார்க்கறதுக்கு? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது எப்படி ஒரு பெரிய சப்தமானது வந்தது, அதுபோல இவர்கள் 4வது புறமும் இந்த அரக்கப்படையானது செல்லும் பொழுது பேரொலியானது எழுந்தது. ராவணன் வந்து கொண்டிருக்கான் அப்படின்ற அந்த செய்தியை இந்திரனானவன் கேட்ட உடனேயே அவன் அமர்ந்து கொண்டிருந்த ஆசனத்திலிருந்து உடனடியாக கோபத்தோடு எழுந்தான். அங்கே கூடியிருந்த தேவர்களை எல்லாம் பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா இந்திரன்? ஆதித்யான் சவசூன் ருத்ரான் யஸ்வான் சாத்தியான் மருத்கணான் லஜ்ஜீபவத யுத்தார்த்தம் ராவணஸ்ய துராத்மனா. உடனேயே இந்த இந்திரனாகப்பட்டவன், ஏன்னா அவன் தேவர்களுக்கெல்லாம் அவன் தான் மன்னன். ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், விஸ்வேதேவர்கள், சாத்தியர்கள், மருத்கணங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இந்த இந்திரனானவன் என்ன சொன்னான் தெரியுமா? கெடுபுத்தி உள்ளவன், ராவனுடன் போர் புரிவதற்காக நீங்கள் எல்லாரும் உடனடியாக ஆயத்தமாக இருங்கோ அப்படின்ட்டு கட்டளை போட்டான் இந்திரன் எல்லாருக்கும். ஏவமுக்தாஸ்து சக்கரேனா தேவா சக்கரா சமா யுதி சன்னக்ய சமா ஆசத்வா யுத்த ஸ்ரத்தா சமன்விதாக. ஏன்னா இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கானோ, இந்த மாதிரி இந்திரன் வந்தானவன் எல்லாருக்கும் கட்டளை இட்ட உடனேயே போர் செய்வதில் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கு நிகராக ஆற்றல் கொண்ட தேவர்கள்லாம் என்ன பண்ணாலும் உடனடியாக தங்களுடைய உடல் முழுக்கவும் கவசம் அதெல்லாம் அணிந்து கொண்டு போர் செய்கிறதெல்லாம் ரொம்பவும் ஆர்வம் காட்டினார்கள். சதுதீன பரித்ரஸ்தோ மகேந்திரோ ராவணம் பிரதி விஷ்ணு சமீபமாகம்யா வியாக்கியமேதது வாசசா. அதாவது இந்திரனுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மகாகாவியான அரக்கன் ராவணனா நம்மளால வெல்ல முடியாதுன்ட்டு. அவன் ஏற்கனவே தெரியும். அப்படி அந்த ராவணன் மேலே ரொம்பவும் பயந்து போய் அச்சம் கொண்டு நடுநடுங்கிய நிலையில், அதாவது இந்திரனுக்கு பேர் என்னன்னு கேட்டால் மகேந்திரன் பேர். ஏன் மகேந்திரன் அப்படின்னாக்கா அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அவன் தான் தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால மகேந்திரன் பேர். மகாவிஷ்ணு கிட்ட அவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சான் இந்திரன். என்ன விண்ணப்பம் பண்ணிட்டான் தெரியுமாராமா? விஷ்ணு கதம் கரிஷ்யாமி மகாவீரிய பராக்கிரமः அகோதி பலவத் ரக்ஷோ யுத்தார்த்தம் அபிவர்த்ததே. இப்போ இந்திரனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு, மகாவிஷ்ணுவே, மிகவும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட மகாபாவியான ராவணன் என்னுடன் போர் செய்வதற்காக வந்து கொண்டே இருக்கின்றானே, 4 புறமும் சூழ்ந்து கொண்டு விட்டானே, நான் எவ்வாறு அவனை எதிர்கொள்றது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும்
அப்படின்னு இந்திரனானவன் மகாவிஷ்ணு கிட்ட கேட்டான். வரப்பிரதானாத் பலவான் கல்வன்யேன ஏதுனா தத்து சத்தியம் வசக்காரியம் யதுக்தம் பத்மயோனினா. இப்போ மகாவிஷ்ணுவானவர் இந்திரனுக்கு சொல்கிறார், இந்த மகாபாவியான அரக்கன் ராவணன் இருக்கானே, பிரம்மதேவர்கிட்டேருந்து ஏகப்பட்டதான வரத்தை பெற்றிருக்கான். இவன் மிகவும் அந்த வரத்தை பெற்றதுனால ரொம்பவும் பலசாலி ஆயிட்டான். அதாவது தாமரை இதழில் தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மானுடைய சொற்களை நாம் எல்லாரும் மதிக்க வேண்டும். அதற்கு மதிப்பு கொடுத்து அவர் கொடுத்தது உண்மைதான் அப்படின்றது அதாவது உண்மையாக்குவது, அதாவது மெய்யாக்கி காட்டுவது தான் நம்மளோட கடமை. அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நான் இந்த மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவணனை கொல்ல முடியாமல் இருக்கின்றது. வேறு எந்த காரணத்தாலும் அல்ல இந்திரா அப்படின்னு மகாவிஷ்ணுவானவர் இந்திரன் கிட்ட சொன்னார். தத்யதா நமுசீர் விருத்ரோ பலேன்னரக சம்பரவ் தத்பலம் சமவஷ்டபியா மயா தக்தாஸ் ததா குரு ந ஹ்யன்யோ தேவ தேவேசா துவாமிருதே மதுசூதனா கதிபராயணம் சாஸ்தி திரைலோக்கிய சசராசரே. இப்போ இந்திரன் சொல்கிறார், மகாவிஷ்ணு சொன்னதுக்கு இவர் பதில் சொல்லணுமானோ. அப்படி மகாவிஷ்ணு கிட்ட இந்திரனானவன் சொன்னான். என்ன சொன்னான் தரமா, இதுக்கு முன்னால் உங்களுடைய பேர் அருளை முழுமையாக நாங்கள் எல்லாரும் பெற்று நீங்கள் என்ன பண்ண, நமுசி, விருத்திகாசுரன், பலி, நரகாசுரன், சம்பரன் இப்படி இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் நீங்கள் தானே புசிக்க தள்ளிலே. அதற்கு அவர் சொல்கிறார், ஆமாம் நான் தான் புசிக்க தள்ளினேன். மகாவிஷ்ணு சொல்கிறார், ஆமாம் நான் தான் புசிக்க தள்ளினேன். உடனே இவர் சொல்கிறார், அந்த மாதிரியே இப்போதும் நடக்கும் வண்ணம் ஏதாவது எனக்கு ஒரு உபாயம் செய்யுங்கள்ட்டு அவர்கிட்ட கேட்டான் இந்திரன் மகாவிஷ்ணு கிட்டக்க. மதுசூதனரே, நீங்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர். சராசரங்கள் அடங்கிய இந்த 3 உலகத்திலும் தேவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் தான். ஆதரவு காட்டி அனைவரையும் காப்பாற்றக்கூடியவரும் தாங்கள் தான். ஏன்னாக்கா மகாவிஷ்ணு எல்லாரையுமே காப்பாற்றும் தொழிலை செய்யக்கூடியவர். உங்களை தவிர வேறு யாருமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்திரனானவன் மகாவிஷ்ணு கிட்டக்க சொன்னார். துவம்பி நாராயண ஸ்ரீமான் பத்மநாப சனாதனாக துவயே மே ஸ்தாபிதா லோகா சக்கரசாகம் சுரேஸ்வரா. இப்போ இந்திரன் மகேந்திரனானவன் சொல்கிறார், என்ன சொன்னான்னாக்கா, ராமா மகாவிஷ்ணு கிட்டக்க நீங்கள் தான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய நாராயணனாச்சே, அனைத்து செல்வ செழுமையும் நிறைந்தவராச்சே, நீங்கள் உங்களுடைய தோற்றமே யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பழமையானவராக இருக்கக்கூடியவராச்சே, இந்த 3 உலகங்களும்
உங்ககிட்ட தானே நிலை பெற்றிருக்கு. இந்த 3 உலகத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நீங்க தானே. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது என்னையும் தேவர்களின் மன்னனாக இருப்பதற்காக என்னை இந்திரனாக நீங்க தானே ஆக்கினீங்க. தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருன்னு சொல்லிட்டு நீங்க தானே எனக்கு பதவி கொடுத்து அப்படின்ட்டு இந்திரனானவன் மகாவிஷ்ணு கிட்டக்க கேட்டான். துவயா சிருஷ்டமிதம் சர்வம் திரைலோக்கியம் சசராசரம் துவாமேவ பகவன் சர்வே பிரவிசந்தி யுகக்ஷயே. இந்த உலகத்துல முழுக்கமே அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்தும் உள்ளடங்கிய இந்த 3 உலகங்களுக்கு இருக்கக்கூடிய அனைவரையுமே காப்பாற்றக்கூடிய விஷயங்களை தங்களாகவே படைக்கப்பட்டது தானே பகவானே மகாவிஷ்ணுவே. யுகத்தினுடைய முடிவில் அனைத்து உயிர்களும் மற்றும் உள்ள பொருட்களும் உங்க கிட்டக்கதானே தஞ்சமடைந்து புகுந்து கொள்கின்றன அப்படின்னு இந்திரனானவன் மகாவிஷ்ணு கிட்டக்க கேட்டான். ததா சக்ஷ்வ யதா தத்துவம் தேவதேவ மமஸ்வயம் அபிசக்ர சகாயஸ்துவம் யோத்ஸ்யசே ராவணம் பிரபோ. இப்போ இந்திரனானவன் மகாவிஷ்ணு கிட்ட சொல்ற, தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவரே, ஒப்பற்ற தலைவரே, எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் தலைவர். தேவர்களுக்கு நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ உங்கள் கையில் சக்கராயுதத்தை ஏற்றி கொண்டு சக்கராயுதத்தை தாண்டி ராவனுடன் போர் புரியறதுக்கு நீங்கள் தான் முன்வர வேண்டும். அப்படி நீங்கள் முன்வருவீர்களா என்பதை உடனடியாக எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஒரு விண்ணப்பத்தை மகாவிஷ்ணு கிட்டக்க இந்திரனானவன் வைத்தான். ஏவமுக்த ச சக்கரேனா தேவோ நாராயண பிரபு அபரவீன்ன பரித்ராச காரியஸ்தே சூயதாம் சமே. இந்திரன் இந்த மாதிரி சொன்ன உடனேயே பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர் இந்திரன் கிட்டக்க சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா ராமா? நீ பயப்படக்கூடாது. நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நன்றாக கேட்டுக்கொள் அப்படின்னு மகாவிஷ்ணு இந்திரன் கிட்டக்க சொன்னார். நான் தாவதேஷ துஷ்டாத்மா சக்யோ ஜேதும் சுராசுரை ஹந்தும் சாபி சமாசாத்தியா வரதானேன துர்ஜயா. இப்போ மகாவிஷ்ணு சொல்றார், இந்திரனே, இப்ப நீங்க தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி அந்த அரக்கனை நீங்கள் எதிர்த்தாலும் அந்த கேடுகட்ட புத்தி உள்ள மகா பாவியான அந்த அரக்கன் ராவணன் உங்களால அவனை வெல்லவும் முடியாது, அவனை நீங்க வதமும் செய்ய முடியாது, கொல்லவும் முடியாது. ஏன்னா அவன் ஏகப்பட்ட வரங்களை பிரம்மா கிட்டேருந்து பெற்றிருக்கான். யாராலையுமே வெற்றி கொள்ள முடியாதவனாக ஆகி இந்த பிரபஞ்சத்தையே உலுக்கி கொண்டிருக்கான் இப்போ அவன் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரன் கிட்டக்க சொன்னார். சர்வதாது மகத்கர்மா கரிஷ்யதி பலோத்கரா ராட்சச புத்திர சகிதோ திருஷ்டமேதன் நிசர்கதா.
இப்போ மகாவிஷ்ணு சொல்றா இந்திரன் கிட்டக, இந்திரா, தன்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதனோட வந்திருக்கக்கூடிய இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய பலம் தங்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிற அந்த திமிர்னால பெரிய நாசமாக போகக்கூடிய செயல்களை எல்லாம் இப்போ செய்ய போகிறான் அப்படின்ற இந்த விஷயத்தை என்னுடைய ஞான திருஷ்டியினால நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரங்கிட்ட சொன்னார். எத்துமாம் தும் அபாஷிஷ்டா யுஜ்யஸ்வேதி சுரேஸ்வரா நாகம் தம் பிரதியோத்ஸ்யாமி ராவணம் ராட்சசம் யுதி. இப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார் இந்திரனை பார்த்து, நீ தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடியவன், இவனோட நீங்களே போய் போர் செய்யுங்களேன் இந்த ராவணனோட. அப்படின்னு நீ எனக்கு சொன்னல, நீங்களே போய் போர் செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா? தற்சமயத்தில் இந்த சமயத்தில் அரக்கன் ராவணனை நான் நிச்சயமாக போர்க்களத்தில் அவனை இந்த சமயத்தில் எதிர்கொள்ள மாட்டேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரன் கிட்ட சொன்னார். நாகத்வா சமரே சத்ரும் விஷ்ணு பிரதி நிவர்த்ததே துர்லபசைவ காமோத்யா வரகுப்தாத்தி ராவணாத். இப்போ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரன் கிட்ட சொல்றார், விஷ்ணுவாகிய நான் போர்க்களத்தில் எதிரியை கொல்லாமல் திரும்ப மாட்டேன். போர்க்களத்துக்கு வந்துட்டேன்னா அவனை கொல்லாமல் நான் திரும்ப மாட்டேன். ஆனால் வரங்களால் பிரமாதமாக நன்றாக காப்பாற்றப்படும் இந்த மகா பாவியான அரக்கன் ராவணன் விஷயத்தில் என்னுடைய அந்த கொள்கையானது நிச்சயமாக நிறைவேறாது. இது மிகவும் கடினமான ஒரு செயல் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரன் கிட்ட சொன்னார். பிரதி ஜானேச தேவேந்திரா त्वत् समीपे शतक्रतो भवितास्मि यदा स्याहं रक्षसो मृत्युकारणம். இப்போ சொல்கிறார் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரன் கிட்டக, ஆனால் தேவேந்திரா, நீ என்னன்னாக்கா 1000 அசுமேத யாகங்கள் செஞ்சவன். நான் இப்போ சபதம் பண்ணி உனக்கு நான் சொல்கிறேன், இந்த அரக்கனுடைய அழிவுக்கு நானே காரணமாக இருப்பேன். இது சபதம் அப்படின்னு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தேவேந்திரன் கிட்ட சொன்னார். அகமேவ நிகந்தாஸ்மி ராவணம் ச புரஸ்ஸரம் தேவதா நந்தயிஷ்யாமி ஞாத்வா கால உபாகதம். இப்போ சொல்கிற மகாவிஷ்ணு இந்திரன் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்திரா, இந்த அரக்கனாகப்பட்ட மகா பாவியான ராவணன் இருக்கானே, இவனுடைய முடிவு காலமானது அவனுக்கு வந்ததுமே அதை நான் பிரமாதமாக தெரிந்து கொண்டு அவனுடைய அரக்கனாகப்பட்ட இந்த ராவணன் தன்னுடைய உற்றார் உறவினரோடு கூடி இருக்கக்கூடிய ராவணனை நானே கண்டிப்பாக கொன்று போடுவேன், வதம் செய்வேன். தேவர்களாக இருக்கக்கூடிய உங்களையும் தேவதைகளையும் தாராளமாக மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரனிடம் சொன்னார். ஏதத்தே கதிதம் தத்துவம் தேவராஜ சசீபதே யுத்யஸ்வ விகாத்தத்ராச சர்வை சார்த்தம் மகாபலா.
இப்போ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் தேவேந்திரன் சொல்றார், தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடியவனே, இந்திராணியினுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடியவனே, பேராற்றல் கொண்டவனே, இப்ப நீ உன்னுடைய ஹிருதயத்தில் அச்சமானது உண்டாயிருக்கணும். அதை உடனடியாக தூக்கி வெளியே போட்டுட்டு திறந்து விட்டு நீயும் எல்லோருடனும் கூட சென்று அந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனோட நீயே போர் செய் அப்படின்னுட்டு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரனுக்கு கட்டளையிட்டார். ராமா, ததோ ருத்ரோ சகாதித்யா வசவோ மருதோ அஸ்வினோ சன்னத்தா நிகயுஸ்தூர்ணம் ராட்சசானவித புராத்து. இந்த மாதிரி மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்திரன்ட்ட சொன்ன உடனே இந்திரன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் அமராவதி பட்டணத்துக்கு. இந்த இந்திரலோகத்துக்கு வந்த உடனேயே அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமாராமா? ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், மருக்கள், அஸ்வினி குமாரர்கள் இவர்கள் அனைவரும் மகா பாவியானோட அரக்கனுடன் போர் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்து ஆயுதங்கள் அனைத்தையும் கையிலே எடுத்துக்கொண்டு அமராவதி பட்டணம், அதாவது தேவேந்திர பட்டணம் தான் அமராவதி பட்டணம், அந்த பட்டணத்திலிருந்து வெளியே புறப்பட்டார்கள். ராமா, ஏதஸ்மின்னந்தரே நாத சுஸ்ருவே ரஜனீக்ஷயே தஸ்ய ராவண சைன்யஸ்ய பிரத்யுத்தஸ்ய சமந்ததः. இதற்கு இடையில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ராமா, இரவானது முடிந்தது. இரவு முடிந்த உடனேயே கடுமையாக போர் செய்வதற்கு தவித்துக் கொண்டிருந்த ராவணனுடைய அரக்க படை வீரர்களுடைய பேரார்வமானது இந்த இந்திரலோகத்தில் 4 திசைகளிலும் இருந்து கேட்க தொடங்கியது. ராமா, ஹே பிரபுத்தா மகாவீர்யா, ஹ்யன்யோன்ய மபிவீக்ஷயவை சங்கிராமே வாபிமுகா ஹ்யப்யவர்த்தந்த ருஷ்டவத். இந்த மாதிரி அரக்கர்கள் எல்லாம் போர் செய்வதற்கு துடித்துக் கொண்டிருப்பவர்களும் மிகவும் வீரம் உடையவர்களுமான அந்த அரக்கர்கள் அவர்கள் என்ன பண்ணால் ஒருவருடைய ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ரொம்பவும் சந்தோஷமாக முகமலர்ச்சியோட போர்க்களத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள். ராமா, அரக்கர்கள் எல்லாம். ததோ தெய்வத சைன்யானாம் சம்க்ஷோப சமஜாயதா ததக்ஷயம் மகாசைன்யம் திருஷ்ட்வா சமர மூர்தனி. இந்த மாதிரி போர்க்களத்தில் எண்ணிலடங்காத மாபெரும் அந்த அறக்கற்பனையை பார்த்த உடனேயே தேவர்களுடைய படையினருக்கு ரொம்பவும் பயமானது வந்துடுத்து, அச்சமானது உண்டாயிடுத்து. ராமா, ததோ யுத்தம் சம் அபவத் தேவதானவ ரக்ஷசாம் கோரம் துமுல நிஹ்ராதம் நானா பிரகரணோத்யதம். அதற்கு பிறகு அந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ராமா, அதாவது அகஸ்தியமானவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்றார், தேவ தானவ அரக்கர்கள் இவர்களுக்கிடையே
மிகவும் கோரமான கலவரமாக இருக்கக்கூடிய சப்தத்தோட ஒலியோட கூடிய போரானது ஆரம்பித்தது, துவங்கியது. ராமா இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே உத்தராகண்டே சப்தவிம்சதர்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 27வது சர்க்கத்தில் 26வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 27வது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து ததாஸ்து.